தேவரையா பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்தனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிபட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன். சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மா இருடா. நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்து பாத்துருமா? ஐ வாழைப்பழம். அதுக்கும் இனிஷியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெச்சி பாரு தெரியும். கடைக்காரர ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா, இந்தாங்க 100 ரூபாய் மாச்சி கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்கதான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது தின்ன காசு குடிச்ச காசு சரிங்க. மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நாம தப்பிட்டோம். வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டு கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபாய். நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்டேன் சுந்தரம். நான் அப்பவே சொல்லல நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும். இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டு என்ன? ஏண்டா நீதானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறதை விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பு நடத்திட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால்தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏ சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடுறா. ஐயா உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. இன்னும் அருந்து போகாம இருக்கு. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவி எந்த நேரத்திலும் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா? ஐயா உட்காருங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க. அவர் தான் டீ வேணான்ட்டார்ல, எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா. For more updates, like, comment, subscribe to our channel.